நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சி மாவட்ட எஸ்பியான வருண்குமாருக்கும் இடையிலான கருத்து மோதல் மீண்டும் கணக்கணக்க ஆரம்பித்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு நாதக நிர்வாகி சாட்டை துரைமுருகன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தி பேசியதாக புகார் வெடித்தது. இது தொடர்பாக அவரை கைது செய்த திருச்சி போலீசார் அவரது செல்போனையும் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து நாதக மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் குறித்தும் சீமான் பேசியதாக சர்ச்சைக்குரிய ஆடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியானது. அப்போது இதன் பின்னணியில் திருச்சி எஸ்பியான வருண்குமார் இருப்பதாக சீமான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். இதையடுத்து வருண்குமார் மற்றும் அவரது மனைவியும் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியுமான வந்திதா பாண்டே ஆகியோரை அநாகரிகமாக விமர்சித்து நாதகவினர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டனர். இவர்களுக்கு வருண்குமார் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பதிலடி கொடுத்தார். மேலும் இவ்வாறு பதிவிட தூண்டியதாக சீமான் மீதும் மற்றும் அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக 22 பேர் மீதும் திருச்சி தில்லை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தும் அதில் 2 வரை கைது செய்தனர். அத்துடன் சமூக ஊடகங்களில் இருந்து வெளியேறிய வருண்குமார் தனது குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்பும் நாதகவினர் மீதும் மான நஷ்ட வழக்கு தொடரப் போவதாக அறிவித்தார். அத்தோடு இரு தரப்பினரும் அமைதியாக்கிவிட்ட நிலையில் தற்போது மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளனர். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அண்மையில் சண்டிகரில் IPS அதிகாரிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தனர். நாடு முழுவதும் திறம்பட செயல்படும் நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். வருண்குமாரையும் இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைத்திருந்த உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த 22 IPS அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்றுக்கும் அவரை தலைமையேற்று சைபர் கிரைம், இணையதள மிரட்டல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் அதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி விளக்கும்படியும் அறிவுறுத்தியிருந்தது. இக்கூட்டத்தில் பேசிய வருண்குமார் சைபர் குற்றங்களால் ஒரு IPS அதிகாரியான தானும் தன்னுடைய குடும்பத்தினருமே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு காரணம் நாம் தமிழர் என்ற கட்சி என்றும் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் அந்த கட்சியை கண்காணிக்க வேண்டும் எனவும் பேசினார். ஏற்கனவே NIA உள்ளிட்ட தேசிய அமைப்புகளின் சோதனை வலயத்தில் இருக்கும் நாதக குறித்து தேசிய அளவிலான IPS அதிகாரிகள் மாநாட்டில் பகிரங்கமாக வருண்குமார் IPS பேசியுள்ளதால் அந்த கட்சிக்கு மேலும் சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் ரொம்ப நாளாக அவர் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி இந்திய அரசியலமைப்பின் படி பதிவு செய்யப்பட்டு 13 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. தனித்து நின்று போட்டியிட்டு 36 லட்சம் வாக்குகள் பெற்ற கட்சியை பிரிவினைவாத இயக்கம் கண்காணிக்க வேண்டும் என எந்த அடிப்படையில் கூறுகிறார்? என்னை, என் குடும்பத்தினரை இழிவாக பேசியதற்கு வழக்கு போடுவாரா? இந்த காக்கை உடையில் எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? 30-40 ஆண்டுகள் கழித்து இறங்கிதானே ஆக வேண்டும். நாங்கள் இங்கேதான் இருப்போம், பார்த்து பேச வேண்டும். மோதுவோம் என்றாகிவிட்டது. வா மோதுவோம் என சவால் விட்டிருப்பது விவகாரத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சீமான், ஒரு IPS அதிகாரி செய்கிற தவறால் ஆயிரக்கணக்கான IPS அதிகாரிகளுக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது. ஒரு கட்சியை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் செய்தியை வெளியிடுவதும், கைது செய்து அலைபேசியில் உள்ள குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுவது என ஒருவர் தொடர்ந்து செய்கிறார். அதை இந்த அதிகாரம் ரசிக்கிறது. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போதும் அதற்கு முன்பும் இது போன்று நடந்துள்ளதா? அதை எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். ஒரு IPS அதிகாரி செய்கிற தவறால மிக நேர்மையா, கண்ணியமா கடமை செய்யணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிற பல ஆயிரக்கணக்கான IPSகளுக்கு அது கெட்ட பேர் வருது. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள், IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர் தான். ஒரு அதிகாரியின் வேலை அது இல்லை. அவர் மக்களுக்கு தான் சேவை செய்யணும். ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதை குரல் செய்தியை வெளியிடுறது, கைது செய்கிறாங்க, கைது செய்து அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவை போட்டு அவரை தூக்கி கொண்டு வச்சு அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, சிறைப்படுத்துறது,
இது அவருடைய வேலை இல்லை, ஆனால் செய்கிறாரு. அதை இந்த அதிகாரம் ரசிக்குது. ஏன்னா அவங்க நேரடியாக எங்களோட மோத முடியல, பேச முடியலைங்கும்போது ஒரு அதிகாரியை வச்சு அது சீண்டி பார்க்குது. அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சாரா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, ஐயா எடப்பாடி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில அந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, அதை எதிர்கொள்வோம், பார்த்துக்கிறோம். சரி, சண்டை போடுறதுன்னு ஆயிடுச்சு, போட்டுருவோம்.